பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஸ்ரத் உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் உடனே தொழுகையின் பக்கம் விரைவார்கள். விளக்கம்: தொழுகை அல்லாஹ்வின் மிகப்பெரிய ரஹ்மத்தாகும். எனவே எவ்வித துன்பங்கள் நேர்ந்தாலும் தொழுகைக்கு விரைவது அல்லாஹ்வின் ரஹமத்தின் பக்கம் விரைவதாகும். அல்லாஹ்வின் ரஹமத்தே நமக்கு உதவியாகிவிடும்போது துன்பங்கள் எங்கே பாக்கி இருக்கப் போகின்றன? இந்த கருத்து பல பல ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சஹாபாக்களின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், எப்போதாவது புயல் வீசினால் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று விடுவார்கள். புயல் நிற்காதவரை பள்ளியிலிருந்து வெளியே வரமாட்டார்கள். சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டாலும் இவ்வாறே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு விரைந்து செல்வார்கள். துன்பங்கள் நிகழும் போதெல்லாம் தொழுகைக்கு விரைவது ஏனைய நபிமார்களுக்கும் வழக்கமாக இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பயணம் சென்றபோது தம் மகன் இறந்து விட்டதாக வழியில் செய்தி கிடைத்தது. உடனே அவர்கள் ஒட்டகத்திலிருந்து இறங்கி 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வுக்காக நாம் இருக்கிறோம், மேலும் அவனிடமே திரும்பி செல்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். பிறகு அல்லாஹ் எதை செய்யும்படி ஏவியிருந்தானோ அதையே நான் செய்தேன் என்று கூறிவிட்டு, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் என்ற ஆயத்தை ஓதினார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இன்னொரு நிகழ்ச்சியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேறொரு பயணத்தில் இருந்தபோது அவர்களுடைய சகோதரர் ஹுசம் இறந்த செய்தி இடைவழியில் கிடைத்தது. உடனே அவர்கள் ஒட்டகத்திலிருந்து இறங்கி பாதையின் ஓரத்தில் 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். அத்தஹியாத் இருப்பில் நீண்ட நேரம் துஆ ஓதினார்கள். பிறகு எழுந்து ஒட்டகத்தின் மேல் ஏறி இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதினார்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி வன்னஹா லகபீரத்துன் இல்ல அலல் ஃபாஷிஈன். தொழுகையைக் கொண்டும் பொறுமையைக் கொண்டும் அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள். நிச்சயமாக தொழுகை பயபக்தி உள்ளவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த மனைவியர்களில் ஒருவர் இறந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. உடனே சஜ்தா செய்தார்கள். ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று ஒருவர் கேட்டார். உங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் சஜ்தாவில், அதாவது தொழுகையில் ஈடுபடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசித்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாரின் மரணத்தை விட துன்பம் தரும் சம்பவம் எதுவாக இருக்க முடியும் என்று பதிலளித்தார்கள். வாதார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மரண வேளை நெருங்கிய பொழுது அங்கே இருந்தவர்களிடம், எனக்காக யாரும் அழக்கூடாது. என்னுடைய உயிர் பிரிந்த பின் நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் ஒழுக்கங்களை பேணி உழு செய்து மஸ்ஜித்திற்கு சென்று தொழுது என்னுடைய பாவ மன்னிப்பிற்காக துவா செய்யுங்கள். ஏனெனில் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டுள்ளான். தொழுத பிறகு என்னை நல்லடக்கம் செய்வீர்களாக என்று கூறினார்கள். உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் ஹஸ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் நோயுற்று நினைவில்லாமல் கிடந்தார்கள். அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றே அனைவரும் முடிவு செய்து விட்டனர். அப்பொழுது உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா எழுந்து சென்று தொழுதார்கள். தொழுது முடித்தபோது ஹஸ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மயக்கம் தெளிந்து நினைவு திரும்பியது. என்ன, நான் மரணம் அடைந்தது போல் இருந்தேனோ என்று அங்கிருந்தவர்களிடம் கேட்டார்கள். ஆம் என்று அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 2 மலக்குகள் என்னிடம் வந்து, புறப்படுவீராக, மாபெரும் நீதியாளனான அல்லாஹ்வின் சமூகத்தில் உம்மை பற்றி தீர்ப்பு செய்யப்பட வேண்டியிருக்கிறது என கூறி என்னை அழைத்து சென்றார்கள். அப்பொழுது 3வது மலக்கானவர் வந்து அவ்விருவரையும் நோக்கி, நீங்கள் சென்று விடுங்கள். தாயின் வயிற்றில் இருக்கும்பொழுதே நற்பாக்கியசாலி என்று எழுதப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். இவருடைய மக்கள் இவர் மூலம் இன்னும் பயனடைய வேண்டியிருக்கிறது என்று கூறினார். அவ்விருவரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள் என கூறினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பின்
ஒரு மாதம் வரை அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிருடன் இருந்தார்கள். பிறகு இவ்வுலகை விட்டும் மறைந்தார்கள்.